கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தீத்து 2ஆம் அதிகாரம் 7, 8, 2 வார்த்தைகள். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பாயாக. ஒரு நல்ல ஊழியக்காரனுக்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான உபதேசம். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு முயற்சி பண்ணினாலும், இல்லை கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு நீங்கள் பிரியப்பட்டாலும், அல்லது ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் இந்த இம்மானுவேலர் கொடுக்கிற ஒரு அறிவுரை என்னன்னா, நீயே, அதாவது மற்றவர்கள் சொல்லி செய்யக்கூடியதாக இல்லாமல் நீயே உன்னுடைய சுயமாக எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. நீ தான் உன்னை காண்பிக்கணும். நல்ல விஷயத்தை செய்கிற ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நீ தான் உன்னை குறித்து சான்றிதழ் பெற்றுக்கொள்ளணும். மற்றவங்க டே இதை செய்ய, அதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, இது செஞ்சால் தான் உனக்கு நல்லது, நீ நல்லவனை போல இருக்க முடியும்னா நாடகம் நடிக்கும்படியாக சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. நீயே, அதாவது நாமளே நம்முடைய நற்கிரியைகளை செஞ்சு ஒரு முன்மாதிரியாக நம்மளை காமிச்சுக்கணும். அப்புறம் சொல்கிறாரு, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. எதிரியானவன்னா யாரு? பிசாசானவன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்து, பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்து அவன் ஒரு நல்ல ஊழியத்தை செய்கிறானோ, அதே போல பிசாசானவனும் ஊழியக்காரர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து அவர்களை தவறான வழிக்கு நடத்துகிறவனாகவும் இருக்கான். இன்னைக்கு ஊழியர்களுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலும் பிசாசுடைய வழி நடத்துதலும் இருக்கிறத நம்ம உணர முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு ஊழியனுக்கு இன்னொரு ஊழியன் குறை சொல்லிட்டு இருக்கிறான், ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரன் குறை சொல்றான். அப்ப நிறை குறை இரண்டுமே இந்த ஊழியத்தில் இருக்கு. அப்போ ஆவியானவரை கொண்டு வழிநடத்தப்படுகிற ஊழியனை பார்த்து பிசாசானவனை கொண்டு வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிறேன் என்கிற பெயரில் வயிற்று போஜனத்திற்காக, தற்பெருமைக்காக ஊழியம் செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை குறை சொல்லியே ஊழியம் பண்ணுவாங்க. அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குறை சொல்லுவதற்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அது வெட்கப்படத்தக்கதான ஒரு காரியமாக இருந்துடும். நீங்கள் நற்கிரியைகளை செய்கிறப்போ எந்த விதத்திலையும் யாரும் உங்களை குறை சொல்லிடக்கூடாது. அடுத்தது சொல்கிறாரு, உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும். உபதேசத்தில் விகற்பம், பாரபட்சம். உபதேசத்தில் சுயநலம். உபதேசத்தில் அந்த உபதேசத்தை கேட்டு தனக்கு மட்டுமே அது பிரயோஜனம் உள்ளதாக, மற்றவர்களை ஏமாற்றுகிறதாக இருக்கக்கூடாது அந்த உபதேசம். இந்த நாம் சொல்லுகிற உபதேசமானது மற்றவர்களுடைய இருதயத்தை முழுமையாய் ஆக்கிரமித்து அந்த இருதயத்திலே ஏவுதல் ஏற்பட்டு இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நாம் சொல்லுகிற உபதேசம் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம் எப்படி அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததோ, அதே போல நம்முடைய உபதேசமும் சுயநலமற்றதாக, தன்னலமற்றதாக,
யாரையும் குறை சொல்லாததாக, யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு உபதேசமாக இருக்கணும். அதுதான் விகற்பம். விகற்பம்னா மற்றவர்களை அவமானப்படுத்துவது, மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது, மற்றவர்களை குறை சொல்லுகிற ஒரு உபதேசமாக இருக்கக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் பாருங்க, அநேக ஊழியர் என்ன பண்ணுறாங்க, திருச்சபை மக்களை ஒரு உச்சகட்ட பரவசத்துக்கு கொண்டு போய் அவங்கள ஆட வச்சு, குதிக்க வச்சு, அவர்களை உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத திரைப்பட அந்த பாணியிலே அவர்களை எல்லாம் ஆட வைத்து, அவர்களை மதிமயக்கி, அவர்களிடத்தில் இருப்பதையெல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல், உண்மையாய், பொறுமையாய், நல்லொழுக்கத்தோடு, அடக்கத்தோடு ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து அவங்க குறை சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழியருக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நிறையா ஊழியக்காரெல்லாம் பாருங்கள், பெண்கள் விஷயத்தில் விழுந்து போயிடுறாங்க. விபச்சார பாவத்தில் அநேக ஊழியர் விழுந்து போகிறத நம்ம கேட்குறோம், மீடியாக்களில் பார்க்குறோம், செய்தித்தாள்களில் வாசிக்கிறோம், ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஏன் அப்படின்னா நல்லொழுக்கம் இல்லாதது தான் அதுக்கு காரணம். அப்போ நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருப்போம். யார் வேதத்தை வாசித்து வேதத்தை உபதேசிக்கிறவன் எப்படி இருக்கணும்னா நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். யாரோ எப்படி இருந்துட்டு போகிறாங்க, அது நமக்கு கவலை இல்லை. நாம் எப்படி இருக்கணும்? விகற்பம் இல்லாத உபதேசத்தை நாம் பண்ணணும். நற்கிரியைகளை பண்ணி நமக்கு நாமளே ஒரு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளணும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அடுத்தது, குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாக இருக்கணும். குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம பேசுகிறப்போ யாருமே நம்மை குற்றம் கண்டுபிடித்து விடக்கூடாது. சரி, இப்போ பேசுகிறப்ப குற்றம் கண்டுபிடிக்காமல் பேசணும்னா என்ன பண்ணுறது? முதலாவது, நாம் எதை பேச வேண்டுமோ அதை குறித்ததான இம்மானுவேலருக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த உபதேசத்துக்காக திருமறையில், திருவிவிலியத்தில், அதாவது வேதாகமத்தில் என்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை குறித்து கர்த்தருடைய ஊழியர்கள் எதை சொல்லி இருக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த இம்மானுவேலருக்குள்ள எதை பதிவிட்டு இருக்கிறாரோ அதை நாம் என்ன பண்ணணும்? தெளிவாக படிக்கணும். அதை படித்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வசனத்தை சொல்லுவதனால் பயன் என்ன? இதை முதல் நம்ம யோசிக்கணும். நாம் முதல் என்ன பண்ணணும்? உட்கார்ந்து அமைதியாக இந்த வார்த்தையை குறித்ததான தியானத்தை பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நாம் ஒப்படைக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை குறித்து நான் உபதேசம் பண்ண போகிறேன், இதில் யாரும் குற்றம் கண்டுபிடிச்சிடக்கூடாது, இது விகற்பமான உபதேசமாக இருந்துடக்கூடாது, இது ஒழுக்கமற்ற உபதேசமாக இருந்துடக்கூடாது, அப்போ இதெல்லாம் அதில் இருக்கணும், பாரபட்சமுள்ள உபதேசமாக இருந்துடக்கூடாது, இது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், இதை கேட்கிற திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும், இந்த வார்த்தைகளினால் அவர்களுடைய இருதயம் தொடப்படணும். ஒருவேளை வியாதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வியாதியை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு அது சுகம் பெறுவதற்கான வழியை நீங்கள் அவர்களுக்கு காண்பிக்கணும். விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருந்தால் இந்த வார்த்தையை குறித்து விழிப்புணர்வு பெற்று அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகரணும். அப்போ நான் பேசுகிற, நான் உபதேசிக்கிற இந்த வார்த்தையானது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நீங்கள் மோசே கிட்ட சொன்னது போல், பேசுவது நீ அல்ல, ஆண்டவரே உன்னை கொண்டு பேசுவார்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ நான் பேச போகிறப்ப என்ன மறைச்சி எனக்குள்ள இருந்து ஆவியானவராக நீங்கள் பேசுங்க, குரல் என்னுடையதாக இருக்கட்டும், வசனமும் வார்த்தைகளும் உங்களுடையதாக இருக்கட்டும் என்று ஆண்டவரோட சமூகத்தில் நம்மை நாமே முழுமையாய் ஒப்படைத்து அங்கே பேசுகிற போது குற்றம் கண்டுபிடிக்கப்படாத வார்த்தைகள், குற்றம் கண்டுபிடிக்கப்படாத உபதேசம், விகற்பம் இல்லாத உபதேசம், நல்லொழுக்கமுள்ள உபதேசம் அங்கே பிரசங்கிக்கப்படும். அப்போ அந்த ஊழியக்காரனால
இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்ட திருச்சபையின் மக்கள் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல உபதேசத்தை கேட்டதற்கான மன திருப்தி அவங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவரோடு பேசினார் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்லொழுக்கமும் விகற்பமில்லாத வார்த்தைகளும் எந்த விதமான குற்றம் கண்டுபிடிக்காத உபதேசங்களை நாமும் செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். அப்ப நம்முடைய வேலை என்ன? ஆண்டவருடைய உபதேசத்தை, இம்மானுவேலருடைய உபதேசத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை, அவரே இரட்சகர், அவரே மீட்பர், எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற ஒரே மெய்யான தேவன் என்பதை நாம மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுதான் நம்முடைய வேலை. மற்றவர்களை குற்றப்படுத்துவதோ மற்றவர்களை அவமானப்படுத்துவதோ அது நம்முடைய வேலை அல்ல. ஒருவேளை ஒருவன் தன் சுயத்துக்காக, தன் சுயநலத்துக்காக இந்த வேதாகமத்தை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், வேதாகமத்தின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், கர்த்தர் பார்த்துவார். நாம நற்கிரியைகளை செய்து நல்ல காரியங்களை செய்வோம், யாருக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம், நற்காரியங்களை செய்து நமக்கு நாமே சான்றிதழ் பெறக்கூடியவர்களாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அழகா சொல்றாரு, எதிரியானவன் அவன் தான் எதிரி. நம்மை குற்றப்படுத்தணும் அப்படின்னு கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதாவது ஒரு பெரிய கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய கூட்டம், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒன்று நடக்குது. அங்கே ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் உட்கார்ந்து ஊழியத்துக்காக அவரை வரவழைச்சிருக்கிறாங்க. இவர் போய் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கிறார். உட்கார்ந்துருக்கிறப்போ இவருக்குள்ள ஒரு பெருமிதம். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, அப்படி பார்த்துட்டு இருக்காரு. கூட்டம் ஜேஜேன்னு இருக்கு. இப்போ கூட்டத்தை, அதாவது அந்த கன்வென்ஷன் கூட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை துவங்குவதற்கு முன்பாக ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், ரிட்டையர்டான ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் ஆரம்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஆரம்ப ஜெபத்தை பண்ணிட்டு ஜெபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னு, அந்த பேசுறதுக்காக போயிருந்த அந்த ஊழியக்காரன் இருக்கார் இல்லையா, அவருடைய பேரை சொல்லி, இந்த ஊழியக்காரனுடைய இருதயத்துக்குள் இருக்கிற மேட்டுமை என்கிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தால் அவனை கடிந்து அப்புறப்படுத்துற அப்படிங்கிறார். திகைச்சு போயிட்டாங்க எல்லாரும். அங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிறவங்க அத்தனை பேர் திகைச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, அங்க முன்னால் அவருடைய வார்த்தை கேட்க உட்கார்ந்திருந்த பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியில் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு. என்ன, இந்த ரிட்டையர்டான வாத்தியார் இப்படி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டாரே அப்படின்னு. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அவர் போய் உட்கார்ந்துட்டார். பேசுறதுக்காக அந்த பிரபலமான ஊழியக்காரர் வரார். வந்து அவர் பேருக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறப்ப சொன்னார், உங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். என்னன்னா, நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா அவர்கள் எனக்குள்ள இருக்கிற பொல்லாத பிசாசை வெளியே போன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணினாரு. நீங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனை அவமானப்படுத்த முடியா இந்த ஆசிரியர் இப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க எல்லாருமே எண்ணிருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுவல்ல, அவர் ஜெபம் பண்ணினது தான் உண்மை. எனக்குள்ள மேட்டிமை என்கிற பிசாசு இருந்துச்சு. என்னுடைய இவ்வளோ ஆயிரமான ஜனங்கள், நீங்க எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்கத்தானே வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் திருப்திப்படுத்துகிற பேச்சு எங்கிட்டத்தானே இருக்கு. நான் தான் அந்த ஊழியக்காரன். இப்போ என்னுடைய வார்த்தையை கேட்க என்னை பார்க்கத்தானே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த மேட்டிமை எனக்குள்ள இருந்துச்சு. ஆசிரியர் ஐயா ஜெபம் பண்ணப்போ எனக்குள்ள இருந்து ஒரு பொல்லாத ஆவி வெளியே போனதை என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொன்னார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆரவாரத்தோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோட கர்த்தரை மகிமைப்படுத்தினார். நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ பெரிய மேடையில் எத்தனை ஆயிரம் பேருக்கு மத்தியில் நீங்கள் பேசினாலும் நமக்குள்ள நல்லொழுக்கம் இல்லைன்னா, மேட்டிமை இருந்துச்சுன்னா நாம் குற்றப்படுத்தப்படக்கூடியவர்களாக இருப்போம். அந்த இடத்துல நாம் குற்றமுள்ளவர்களாக இருப்போம்.
அதுக்காகத்தான் இங்கே அழகான வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் உபதேசிக்கிறவர்களாக இருந்தால் குற்றமற்ற உபதேசம், கபடற்ற உபதேசம், எந்த விதமான எந்த ஒரு பொல்லாத மனிதனும், எதிராளியானவனும், பிசாசானவனும் கூட உங்களுடைய உபதேசத்தில் குற்றம் கண்டுபிடிக்காதபடிக்கு நீங்கள் மிக கவனமாக பிரசங்கியுங்கள், மிக கவனமாக உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுங்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது சாதாரணமாக மேடையில் பேசுறது மட்டும் இல்லை, இப்படி காணொலியில் பேசுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வாழ்வதும் நாம் எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கம் உள்ளவர்களா, யாரும் நம்மை குற்றப்படுத்தாதபடிக்கு, நம்ம எந்த விதமான தீங்கான காரியம் செய்யாதபடிக்கு அவங்க நம்மை பார்த்து இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை போதிக்கிறவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை போலவே எண்ணம் உள்ளவர்கள், இவர்கள் கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சான்று பகிர்கிற அளவுக்கு நம்மை நாமே ஒழுக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது இந்த வார்த்தையின், இந்த தியானத்தினுடைய ஒரு நல்ல கருத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை உள்வாங்கி அதன் வெளிப்படுத்துதலை நீங்கள் காண்பித்து நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். செய்வீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, எங்களுடைய உபதேசத்திலே விகற்பம் இல்லாமல், இச்சையடக்கம் உள்ளவர்களாக, யாரும் எங்களை குற்றம் கண்டுபிடிக்காத அளவிற்கு நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை முழுமையாய் உள்வாங்கி, இம்மானுவேலருடைய வார்த்தைகளை முழுமையாய் உள்வாங்கி நாங்கள் தியானம் செய்து அதையே மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக உபதேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து உபதேசித்து பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை சொன்னாரோ, அதே போல நாங்களும் அவரையே பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இந்த வார்த்தைகளை உபதேசிக்க நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.